வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நேற்று நம்ம கொடுத்திருந்தபடி மார்க்கெட்டுக்கு 52 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். அதுபடி மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குங்கிறத பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆன மார்க்கெட் எகெயின் வந்து கீழே ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல இருந்து ஓப்பன் பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட், அங்கிருந்து திரும்ப ஒரு சப்போர்ட், அந்த கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு வர முடியாம மார்க்கெட் வந்து டபுள் சைடு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நேற்று பாத்தீங்க அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்திருக்கும். ரெண்டு பிளாக் லைனுக்கும் கீழே ஆப்ஷன் பிரீமியம் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லா வந்து மார்க்கெட் மேலதான் இருந்தது. இங்க இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆரம்பிச்சது. அங்க இருந்து 11 மணில இருந்து மார்க்கெட் ஃபுல்லா டவுன் சைட்ல மட்டும்தான் இன்னைக்கு இருந்ததை பார்க்க முடிஞ்சிருக்கும். ஓகே, இதை நம்ம கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்ப்போங்க. நான் நேற்று கொடுத்தது 24,000. நான் ஒரே ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மாத்தி கொடுக்காம விட்டுட்டேன். பரவாயில்ல. 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் 133 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த 133 ருபீஸுக்கு கீழே வந்ததுல இருந்து மார்க்கெட் ஃபுல்லா டவுனுங்க. இந்த பிரைஸுக்கு மேல இருந்தா மட்டும்தான் மார்க்கெட்னால மேல எடுக்க முடியும் அப்படிங்கறத இங்க நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கடைசியா நான் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். 32 ரூபா அப்படிங்கிறது நிப்டியுடைய ஸ்பெஷல் பிரீமியம் பிரைஸ் அப்படிங்கிறது ஐடியல் பிரீமியத்திலேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த 32 ரூபாய் வந்த உடனே மார்க்கெட்டு எவ்வளவு புல் பேக் ரேலி கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்திருக்க முடியும். கிட்டத்தட்ட 64 ரூபாய், 32 டு 64 வரைக்கும் இந்த ரேலி கிடைச்சிருக்கும். இது வந்து எல்லா நாளும் நடக்காது. நீங்க இந்த பிரைஸ் லெவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். நிப்டில ஐடியல் பிரீமியம்னா என்ன, அதனுடைய டிராவலிங் என்னென்ன பிரைஸ்ல டிராவல் ஆகும் அப்படிங்கறது முதற்கொண்டு நான் சொல்லியிருப்பேன். நீங்களே இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஓகே, ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் மார்க்கெட், வேற ஒண்ணுமே இல்லைங்க, சரிங்களா? ஓகே, அதே வந்து 24,250 புட் ஆப்ஷன் பிரீமியம் 220க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் ஆனது கிட்டத்தட்ட 103 ரூபாய்க்கு மேல, இந்த கிரீன் லைனுக்கு மேல ஏறினாலே மார்க்கெட் மேலதான். இது ஃபைனலா வந்துங்கன்னா இந்த 52 கீழே வந்துருச்சுனாலே மார்க்கெட் அவ்வளவுதாங்க. இங்க கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க பர்பிளுக்கு லைனுக்கு டச் பண்ணல, அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் திரும்பிடுச்சு. திரும்பினது 103ல இருந்து மார்க்கெட் ஃபுல்லா வந்து புட் சைடு மட்டும்தான் இன்னைக்கு ரேலி ஆனதை பார்க்க முடிஞ்சிருக்கும், சரிங்களா? நான் இதுக்கு தான் வந்து எல்லா பிரைஸ் லெவலும் உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். இங்க எல்லாமே வந்து நேத்தே நான் உங்களுக்கு கொடுத்ததுதான். இந்த பிரைஸ்ல என்ன நடக்குதோ அதுதான் மார்க்கெட்டை வந்து நம்மளால வந்து முன்னாடி நாளே பிரீமியத்தை வச்சே வந்து பேஸ் பண்ணியே நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரியாலிட்டி. இப்ப 201 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம நேத்தே நம்ம கொடுத்துருக்கிறோம், நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்குள்ள இந்த புட் ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னாலே இங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படிங்கறது தான் இங்க மென்ஷன் பண்றாங்க, புரியுதுங்களா? இங்க அதே வந்து 98 அப்படிங்கிற பிரீமியத்தை விட்டு கொடுக்குறாங்க. எப்படி வந்து அழகா நடக்குது பாருங்க. இங்க ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல தான் நடக்குது. இதெல்லாம் எத்தனை பேர் வந்து வாட்ச் பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தயவு செய்து வந்து மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் வந்து பிளைண்டா மார்க்கெட்டை பார்க்காதீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் டே உடைய ஹை லோவு, நான் கொடுக்கக்கூடிய மிட் வேல்யூ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சரே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஓகே, இங்க பாருங்க, கரெக்டா 11:45க்கு கரெக்டா வந்து இவர் வந்து லோவை வந்து ட்ரிகர் பண்றாரு. கால் ஆப்ஷன் வந்து நான் கிளம்புறேன்னு கீழே இறங்குறாரு. இதே புட் ஆப்ஷன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பிரைஸ் லெவலை டச் பண்ணாம மார்க்கெட் திரும்பவும் புட் ஆப்ஷன் சைடு போகுது. இவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான் மார்க்கெட். ஓகே, இன்னைக்கு நம்ம எடுத்த பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா 23,950 நல்ல பிரீமியம் இன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் லைன் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல இந்த ஸ்ட்ரைக் பிரீமியத்தை வச்சு நீங்க வந்து மார்க்கெட்டை ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம்.
எண்ட் ஆஃப் த டைம்ல இது ஒண்ணுதான் ஜீரோ ஆகாம இருந்தது. கடைசியா 21 ரூபாயில கரெக்டா வந்து சப்போர்ட் எடுத்தது. ஒரு புல் பேக் ரேலி 45 ரூபாய்க்கு கிடைச்சது. இதே பிரீமியம் தான் 24,250 புட் ஆப்ஷனுக்கு நம்ம கொடுத்திருந்தது 113ங்க. இங்க சிஸ்டம் அது கொடுக்கக்கூடிய லெவல் அப்படிங்கிறது 113. இந்த பர்பிளை விட்டு கொடுத்தாதான் புட் ஆப்ஷன் வீக் ஆகவே முடியும். ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் என்ன பண்ணுது, எவ்வளவுதான் கீழே வந்தாலும் திரும்ப திரும்ப புட்டு தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பிளாக் லைனுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு இந்த ட்ரெண்டை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். இதுதான் ரியாலிட்டி. புரியுதுங்களா? ஓகே, இது வந்து நீங்க இதுல ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க. இதுல நிறைய இருக்கு, நான் இதை பத்தி நிறைய சொல்லணும். இதுல பிரைஸ் லெவலே உங்களுக்கு போதும். நான் இதுல எந்த பை ஆப்ஷனும் இங்க நான் கொடுத்துருக்கவே மாட்டேன். புரியுதுங்களா? இது வந்து வேற ஃபார்மேட்டு. இது பிரைஸ் லெவல் கிட்டத்தட்ட வந்து எக்ஸல் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இந்த பிரைஸ் லெவல்லாம் இங்கே பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சது. 0 to ஹீரோல நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. இது வந்து ஃபியூச்சருடைய லெவலுங்க. இது அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளாட் ஆகக்கூடிய லெவல்ஸ். ஃபியூச்சர்லயும் வந்து ஈஸியா வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓப்பன் பிரைஸ் இந்த பிளாக் லைனுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே தான், இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேல தான் இருக்கும். அதுக்கு கீழே வரும்போது ஃபர்தரா வந்து டவுன் சைடு தான் வந்திருக்கு. ஓகே, நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துருவோங்க. இன்னைக்கு நான் கூட கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24,016 தான் டிசைடிங் பிரைஸா கொடுத்திருந்தேன். மார்க்கெட் அந்த இடத்துக்கு 24,012 அந்த இடத்துல தான் மார்க்கெட் மதியத்துல இருந்து ஃபுல்லா டிராவல் ஆகிட்டே இருந்திருப்பாங்க. மற்றபடி இது மேல இருக்கிற வரைக்கும் மேல டார்கெட் கொடுத்துட்டாங்க. அது கீழே வந்ததும் மார்க்கெட் ஃபுல்லா சைட்வேஸ்ல தான் இருந்திருக்கும். ஆனா புட் ஆப்ஷன் நல்ல பிரீமியம் கொடுத்துருந்தாங்க. 24,000 நான் ஒரு பிரீமியம் எடுத்தேன் பாருங்க. 24,050 புட் ஆப்ஷன் நல்ல பிரீமியம்ங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க சூஸ் பண்ணணும். அந்த டைம்ல தான் நீங்க இதெல்லாம் எடுக்க முடியும். இங்க பாருங்க, காலையிலேயே வந்து 16 ரூபாய், வெறும் 16 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த பர்பிள் கலர் லைனு 16 ரூபாய்க்கு எண்ட் ஆஃப் த டைம்ல 16 ரூபாய்க்கு வந்த மார்க்கெட்டு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 76 ரூபாய் அப்படிங்கிற பிரீமியத்தை எக்ஸாக்டா ட்ரிகர் வச்சு. ஸோ அவ்வளவுதான். இதுதான், இப்படிதான் நீங்க இந்த 0 to ஹீரோல அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா இதை நீங்க எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன், புட்டு வீக் ஆகாதா அப்படிங்கிறத 24,250 புட்டை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா இவர் தான் இந்த மணி 250 புட்டு இந்த பிளாக் லைனுக்கு கீழே வராத வரைக்கும் மார்க்கெட்டு இன்னும் புட் சைடு தான் இருக்கு அப்படிங்கிறத தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா ஓடிஎம்ல கீழே இறங்குவாங்க. ஓடிஎம் ப்ரைஸ் வந்து கரெக்டா 16 ரூபாய்க்கு வந்துதான் மார்க்கெட்ல என்ட்ரி எடுத்து தான் அவரு 76 ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு போயிருப்பாரு. நம்ம அவ்வளவு வேண்டியது இல்லை. நீங்க 56லயே நல்ல டார்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 16 to 56 ஒரே கேண்டில். எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு நடந்திருக்கிற விஷயம் இது. இதே வந்து கால் வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் ஜீரோ ஆகல. 21 ரூபாய்க்கு வந்துட்டு சின்னதா ஒரு புல் பேக், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை இன்னைக்கு. ஓகே, நாளை மார்க்கெட் பத்தி பாத்துடலாங்க. இப்பொழுதைக்கு மார்க்கெட்டோடைய என்ன கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணிடுவோம். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும், வீக்லி லெவல்ல பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரத்துடைய ஹை வந்து இதுங்க, இது வந்து லோ. இப்போ நான் இதுல டிசைடிங் பிரைஸ் கொடுத்திருந்தது 24,112. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, நேத்தைக்கு மட்டும்தான் மார்க்கெட்டு அதுக்கு மேல டிராவல் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சு கீழே தான் இருக்கு அப்படிங்கறத தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதை வச்சு நம்ம நாளைக்கு மார்க்கெட்டை எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24,112க்கு கீழேனா மார்க்கெட் கீழே தான் போக வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம பிளைண்டா எடுத்துக்க கூடாது. என்னென்ன லெவல்ஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். இது வந்து இந்த வாரத்துடைய போன வாரத்துடைய லோங்க. அப்ப நாளைய மார்க்கெட்டுடைய ரேஞ்சை பத்தி பார்த்துருவோம். நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது 24,042ங்க. இந்த பிரைஸுக்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க போதும். 24,042. ஏன்னா இங்கதான் இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப நேரம் டிராவலும் ஆயிருக்கும். செக் பண்ணீங்கன்னா தெரியும். 24,042க்கு மேலனா மார்க்கெட் மேல,
அதுக்கு கீழேனா மார்க்கெட்டு கீழே தான். அப்போ நாளைக்கு கீழே அதிகபட்சம் இறங்குற மாதிரி இருந்தா இது இதே லெவல் வச்சுக்கலாம். லோ வந்து இவ்வளவுதான் வைக்க வாய்ப்பு அதிகம். இதை உடைச்சு ஓப்பன் ஆகுச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் 23,872ன்னு மாத்திக்கிறேன். அதே மாதிரி ஹை வந்து நாளைக்கு 24,298 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது பிரீமியம் லெவல் மாற மாற உங்களுக்கு சேஞ்சஸ் வரத்தான் செய்யும். 268. ஸோ நாளைக்கு டிசைடிங் பாயிண்ட்ங்கிறது 24,042. இதுக்கு மேல போகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 112 ட்ரிகர் பண்ணுதா அல்ல இங்க ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப கீழே இறங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம பிளைண்டா எடுத்துக்கூடாது. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு லோவுக்கு கீழே இன்னைக்கு மார்க்கெட் வரல, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால பிளைண்டா டவுன் ட்ரெண்ட்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. இந்த லெவல் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் கீழே இறங்குனா 23,838, அதிகபட்சம் மேல போனா 24,298. டிசைடிங் பிரைஸ்ங்கிறது 24,042. இதுவே போதுமானது நாளைய மார்க்கெட்டை நீங்க எடுத்துட்டு போறது. சரிங்களா? நாளைக்கு பிரீமியம் லெவல் பார்த்துருவோம். 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் 255 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த பிரீமியம் லெவலை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல 24,000 புட் ஆப்ஷன் 176 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த பிரைஸ் லெவல வரும்போது நீங்க வந்து உங்க முடிவு எடுங்க. அதர்வைஸ் வந்து பிளைண்டா வந்து ட்ரேட இனிஷியேட் பண்ணிடாதீங்க. இந்த லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டை வேல்யூஸோட மட்டும் மீட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு டைம் இல்லை, நீங்க லோயர் லோ பிரேக் அவுட்ல நிறைய கிடைச்சது. நான் இதை பத்தி சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நீங்க ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்க. இண்டிகேட்டர்ஸ் யாராவது ஃப்ரீ டெமோ 5 days நான் கொடுத்துருப்பேன். நீங்க அதை பத்தி யூஸ் பண்ணி பார்த்து கூட நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? அது நீங்க இண்டிகேட்டர்னு நீங்க எனக்கு பிங் பண்ணுங்க. தேவைப்படுறவங்க அதை ட்ரையல் யூஸ் பண்ணுங்க. நேற்று கேட்டவங்களுக்கு கூட நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நாளைய மார்க்கெட்டு நான் பாயிண்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, நாளைய மார்க்கெட் லெவல் வந்து 58 பாயிண்ட்ஸுங்க. 58 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு மூவ் ஆகும். அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.